சார் ஃபேர் அண்ட் லவ்லி எல்லாம் போட்டுக்கிட்டு எங்க கிளம்பிட்டீங்க? இன்டர்வியூக்கு. அதுக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்கே. என்னத்துக்கு? சார் வேலையை விடுறதுக்கு. என்ன கிண்டலா? சார் ஒரு வேலைக்கு போனா ஒரு மாசம் ஆனதுக்கு அப்புறம் தானே அந்த வேலையை விடுவீங்க. நானா விடுறேன்? வேலை செய்யற இடத்துல நடக்கிற தப்ப. ஐயா நல்லவரே போதும். 3 வாரத்துக்கு முன்னாடி தான் இதே டயலாக் சொன்னீங்க. இப்படி மாசத்துக்கு ஒரு வேலைன்னு அலையறதுக்கு பதிலா ஒழுங்கா என் கூட வந்தனா ஒரே வேலையை பார்க்கலாம்ல. அதுக்காக அந்த ஏசி போட்ட ஜெயிலுக்குள்ள எல்லாம் என்னால இருக்க முடியாது. செய்யற வேலையில ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேண்டாம்? ஆமா, படிச்சது 4ஆம் கிளாஸ், இதுல ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேற வேணுமா? என்ன சொன்னீங்க? அப்படி ஒரு வேலை கிடைக்கிறதுக்குள்ள தொலை நரைச்சிரும்னு சொன்னேன். அப்படியே இருக்கு. அப்படியே இருக்கு. எனக்கு நடக்கிறது இருக்கட்டும். இங்க ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஐயோ, இருந்துட்டு போட்டு விட்டுரு. ஒரு வேலை முடி புடுங்கனா மொத்த முடி எல்லாமே வெள்ளையாயிடும். எவன் சொன்னா? ஃபுல்லா நரைச்சவன் தலையில ஒரே ஒரு கருப்பு முடி இருந்தே அதை புடுங்கற பூரா முடி கருப்பாயிருமா என்ன? ஐயோ ராமா, இந்த மொக்கை வேற நான் கேட்கணுமா? விட்டுரு. அவன் அமேசான் காட்டுல பறிச்ச அரிய வகை மூலிகைத்தோட முடிய வளர்க்க பாக்குறான். இங்க என்னடா நரைச்ச பாரு. வா வா அம்மா வந்துடுவாங்க. வா ஒரே ஒரு வாய் வாங்கி வீட்டுக்காரங்க தேடிட்டு இருந்தாமா. செல்போன் எடுத்துக்கிட்டியா? சார், கதிரேசன் கொண்ட அக்யூஸ்ட் மட்ட ரவிய எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் வாய் திறக்க மாட்டான் சார். மிஸ்டர் பூமிநாதன். எஸ் சார். உன்னால மட்டும்தான் முடியும். அவன் வாயை திறந்துரு. சொல்ல புரியல. சொல்றா. மட்டரவி, 2 தனி மனுஷனுக்கு வந்தா சண்டை, 2 ஏரியாக்கு வந்தா மோதல், 2 ஊருக்கு வந்தா கலவரம், 2 நாட்டுக்கு வந்தா போர். ஆனா எங்க பூமிநாதனுக்கு வந்தா குருக்ஷேத்திரண்டா. மரியதாஸ் சார், பெரியவங்களே பேசுறதை நிறுத்திட்டு செயல் இறங்கிட்டாங்க. வாக்குமூலத்தை நான் வாங்கிக்கிறேன். சாரி சார், ஏதோ எமோஷன்ல. சரி வாங்க. வேண்டாம் பூமிநாதன், சொன்னா கேளுங்க. என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது. வேண்டாம். ஏங்க போறீங்க பூமிநாதன்? வேண்டாம் பூமிநாதன், சொன்னா கேளுங்க. ஏங்க போறீங்க? வேண்டாம் பூமிநாதன், வேண்டாம், பக்கத்துல வராதீங்க. வேண்டாம், என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது. வேண்டாம், சொன்னா கேளுங்க. சொல்லிடுறேன். போங்க. ஓகே சார், ஒத்துக்குவோம். சார், 5 மணி நேரமா அடிச்சு சித்திரவதை பண்ணியும் வாய திறக்காதவன 5 நிமிஷத்துல எப்படி சார்? சொன்னா கேளுங்க. வேண்டாம் பூமிநாதன், பூமிநாதன், வேண்டாம் பூமிநாதன். வேண்டாம் பூமிநாதன், மூத்திரம் முட்டுது. ஐயோ, இங்கே போயிருவேன். பூமிநாதன் வேணாம், வேணாம் சொல்லிடுறேன். ஐயோ வேண்டாம் பூமிநாதன், ஒத்துக்கிறேன், சொல்லிடுறேன். சூப்பர் சார். மரியதாஸ், மேக்கப் போடாத பொண்ணும் டாப் அப் பண்ணாத பையனும் கடைசி வரைக்கும் அனாதையா தான் இருக்கணும். மேக்கப், டாப் அப், இதுக்கே இவ்வளவு பெரிய பில்டப்? அண்ணா, அண்ணி அவினாஷ்னா நல்லா இருக்காங்களா? இந்த அவினாஷ் இங்க தான் இருக்கான். அவினாஷ், செல்ல குர்ரா, சித்தப்பா ஃபோன் பண்றான். அந்த ஓடியா 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 ஓடியாப்பா. இந்த சித்தப்பாட்ட பேசு. டேய் தங்கம், எப்பறா இருக்க? நல்லா இருக்கேன் சித்தப்பா. டேய் டேய், ஒரு 5 நிமிஷம் நிம்மதியா பேச மாட்டே நீ? ஊசல்ல காசு போட்டு பேசுவேன்னா? இருக்கிறதே 20 ரூபா, இதை வச்சு 3 நாள் ஓட்டலான்னு பார்த்தா இதுல வேற. டேய் தங்கம், எப்பறா இருக்க? 2 வார்த்தைடா. நல்லா படிக்கிறியா? ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துர்க்கேன் சித்தப்பா. ஃபர்ஸ்ட் ரேங்கா? வெரி குட். சித்தப்பா ஊருக்கு வரும்போது என்னடா வாங்கிட்டு வரணும்? சைக்கிள் வாங்கிட்டு வாங்க சித்தப்பா. அடுத்த வாட்டி ஊருக்கு வரும்போது கண்டிப்பா சைக்கிளோட தான் வரேன், சரியா? அண்ணே அண்ணே, நான் ஒரு வாட்டி பேசிக்கிறேன். கொடுங்கண்ணே. டேய் 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 டேய், ப்ளீஸ் டே, 2 நிமிஷம்டா, ப்ளீஸ் டே. ஏண்டா, ஓசியில் என் செல் எடுத்து பேச தெரியுது, ஓசியில் என் தம்மும் கேட்க தெரியுது. அந்த நடிகைகிட்ட போகும்போது மட்டும் என்கிட்ட சொல்லணும்னு தோணலையா? அவள் யாருன்னே எனக்கு தெரியாதுடா. சும்மா ஒரு கெத்துக்காக அள்ளி விட்டு அவன் கப்புன்னு பிடிச்சிக்கிட்டான்.
அடுத்த வாரம் வேற அவளை ரூம் கூட்டு வரேன்னு சொல்லிட்டேன்டா. டேய் டேய் கார்த்தி எப்படியாவது நீ தாண்டா சமாளிக்கணும். டேய் ஹெல்ப் பண்றா. டேய் டேய் உன்னை இந்த ரூமை விட்டு எப்படி விரட்டுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அவங்களே விரட்டிடுவாங்க. மாட்டுனடி. டேய் 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 ப்ளீஸ்டா டேய். மரியாதாஸ் சார், மனுஷன் எதுக்கு தப்பு பண்றான்? எல்லாம் இல்லாத கொடுமைக்கு தான் சார். அதெல்லாம் 10% தான். நம்ம கமிஷனர் சொன்னார் ஆல்பர்ட். அவனுக்கெல்லாம் என்ன கேடு? விளையாடுறவனை விலைக்கு வாங்கி கிரிக்கெட்ல சூதாடி 1000 கோடி சம்பாதிச்சு அரிசி பருப்பை வாங்க போறாங்க. அதெல்லாம் ஒரு த்ரில்லு தான். அடுத்தவனை முட்டாளாக்குறதுல அப்படி ஒரு த்ரில்லு. இவங்க எல்லாரையும் கண்டுபிடிக்க ஒரு புது ரூட் யோசிச்சிருக்கேன். என்ன சார் அது? குற்றவாளி மாற்ற வரைக்கும் நாம பொறுமையா இருக்கோம். புரியல? அதான் சொல்லுவாங்களே, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். குற்றவாளி மாற்ற வரைக்கும் பொறுமையா இருக்கும். அப்ப இந்த கவர்மெண்ட் நமக்கு கொடுக்குற சம்பளம் அது எதுக்கு சார்? வெயிட்டிங் சார்ஜ். கடவுளே, இந்த ரூம்லையாவது இந்த கதையை நான் நிம்மதியாக எழுதி முடிக்கணும். எழுந்து நில், விழுத்துக்கொள், லட்சியத்தை அடையும் வரை ஓயாது. டேய் செல்லப்பாண்டி, என்னடா புது ரூம்ங்கிறதுனால தான் இன்னைக்கு நான் கூட்டுறேன். டெய்லி நானே கூட்டுவேன்னு நினைக்காதீங்க. இங்க பார், இன்னைக்கு நான் கூட்டுறேன், நாளைக்கு நீ கூட்டுற. தம்பி, அடுத்த நாள் நீ கூட்டணும். சரி சரி, போய் கிச்சன் கிளீன் பண்ணுப்பா. சரி சரின்னு சொல்லிட்டு நாளைக்கு என்னையே கூட்ட வச்சிங்க, நான் பாட்டு ரூமை காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். எழுந்து நில், விழுத்துக்கொள், லட்சியத்தை அடையும் வரை. செல்லப்பாண்டி ஓயா. டேய் செல்லப்பாண்டி, என்னடா? இந்த சோப் போட்டுக்கோடா. எங்க வேணாலும் போடு. மரியாதாஸ் சார், நோ பார்க்கிங்ல வண்டி நிப்பாட்டிருக்கேன். என்னன்னு கேளுங்க. யோ சார், வண்டி நடு ரோட்ல நிறுத்திருக்க. எடியா வண்டியா? கஸ்டமர் உள்ள போயிருக்காரு சார். அதான். அப்ப நீயும் உள்ள போய் பார்க் பண்ண வேண்டியதானே? உள்ள 1 ஹவருக்கு 40 ரூபா வாங்கலாம் சார். கோடீஸ்வரன், அவனுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்ன மாதிரி ஆள் கொடுக்கலாம். இந்தா சார் 10 ரூபா. மரியாதாஸ், அங்க என்ன வெட்டி பேச்சு? சார் அது 10 ரூபா லஞ்சம் தரேன் சார். அந்த கண்ணு கூத்து விட்டானே. லஞ்சம் கொடுக்கேன். நான் தைரியல உனக்கு 10 ரூபா அவ்வளவு கேளமா சொல்லாதீங்க சார். 27 ரூபா இருந்தா ஒரு மனுஷன் 4 மணிக்கு ஹாப்பியா இருக்கலாம்னு சென்ட்ரல் மினிஸ்டர் சோராமசாமி சொல்லியிருக்காரு. யோ, அவரே மினிஸ்டர் ஆனாரு. சாரி சார், சுப்பிரமணிய சாமி. என்னது? இல்ல நாராயணசாமி. அடிக்கீங்க சார். மீடியால வந்திருக்கோம். எஸ் சேனல். போலீஸ்காரங்க லஞ்சம் வாங்குறாங்களா இல்லையான்னு செக் பண்றதுக்காக ஒரு ப்ரோக்ராம் சார். கேமரா ஒளிச்சு வச்சிருக்கோம் சார். யோ, புரியா? தப்பெல்லாம் தெரியக்கூடாது. ஏய், கேமரா எங்க? தோ அங்க சார். சார், அவசரப்பட்டு வந்த 10 ரூபாவும் திருப்பி கொடுத்துட்டேன் சார். அந்த எதிர்கடல கஜனா நல்லா டேஸ்டா இருக்கும் சார். அதான் இன்றின்னு சொன்ன. என்னடா வேலை? போனதா பட்டி தெரியும். வணக்கம் சார். குட் மார்னிங் சார். வைரமணி என்னாச்சு அமிச்சார் சார். சொன்னாரு. பொதுவா எனக்கு ரெகக்னைஸ் எல்லாம் பிடிக்காது. லெட்ஸ் see. வாட்ஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் தெற்கு தென்லம் தாப்புசி தக்ஷணாமூர்த்தி சார். சாட்டா சுருக்கமா தக்ஷணன் கூப்பிடுவாங்க. பாருப்பா, ஒரு இன்டர்வியூனா கேட்ட கேள்விக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும். சுருக்கமா ஒண்ணு நீளமா ஒண்ணு சொல்லி ஆளுங்களை டயட் பண்ண கூடாது. நான் பிசினஸ் மேன் மட்டும் இல்ல, பிஸி மேன். சரி சார். எல்லாம் கொண்டு வந்துருக்கியா? கூட வந்திருக்கு சார். இது ஒரிஜினல் சார். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். பாஸ்போர்ட் கேட்டுதானே? இருக்கு சார். 4 இருக்கு சார். என்னப்பா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ நீட்டுற? பாஸ்போர்ட்டுப்பா. அப்படின்னா சார்? பாஸ்போர்ட்னா என்னன்னு தெரியாத உனக்கு? தெரியாது சார். வெரி குட் வெரி குட், யூ ஆர் செலக்டட். உட்காருப்பா. தேங்க்ஸ் சார். ஆனா 4 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, 2 அட்ரஸ் ப்ரூஃபை பார்த்துட்டு பாஸ்போர்ட்னா என்னன்னு தெரியாத உனக்கு நான் வேலை கொடுப்பேன்னு நினைச்சா பாத்தியா? உன்ன மாதிரி ஒரு முட்டாளுக்கு இங்க வேலை இல்ல. யூ ஆர் அன்செலக்டட். என்னப்பா பாக்குற? கிளம்பு. தம்பி தாப்போசி சார், இது ஒரு டெஸ்ட். உன் பணிவை நான் டெஸ்ட் பண்ண.
நீ பாஸ் ஆயிட்ட. யூ ஆர் செலக்டட். மேலுமே சொல்றீங்க? நோ, நீ என்ன கேள்வி கேட்டுட்ட. என்ன யாரும் கேள்வி கேட்க கூடாது. நீ ஃபெயில் ஆயிட்ட. யூ ஆர் அன்செலக்டட். கெட் அவுட். சாரி சார், உண்மையில திறத்தரமா கேட்டேன் சார். சார் மன்னிச்சுங்க சார். சார் நான் வரேன் சார். தம்பி தட்சணா சார், இதுவும் ஒரு டெஸ்ட் தான். உன் பொறுமை நான் டெஸ்ட் பண்ணேன். ஐயோ சார், நீ பாஸ் ஆயிட்ட. யூ ஆர் செலக்டட். வந்து உட்காருப்பா. பா. ஐயோ சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் இப்படிதான்பா, யாரா இருந்தாலும் நல்லா டெஸ்ட் பண்ணி தான் சேர்த்துக்குவேன். சாரிப்பா. பரவாயில்ல சார். என்னப்பா வேலை கிடைக்காதுன்னு பயந்துட்டியா? ஆமா சார், ஒரு நிமிஷம் அப்படியே பயந்தே போயிட்டேன். ஓ மை காட், என்னப்பா நீ இவ்வளவு பயந்தவளே இருக்கிறிய? உன்ன மாதிரி ஒரு பயந்தவளுக்கு இங்க வேலை இல்ல. யூ ஆர் அன்செலக்டட். போயாங், நீயும் வேலையும். கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த தைரியம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யூ ஆர் செலக்டட். அப்பாலிக்கா அன்செலக்டட் சொல்ல மாட்டீங்களா? மாட்டப்பா, உட்கார். இதுக்கு பேர் எங்க வேலை பார்த்தா? டாஸ்மார்க்ல சார். ஏன் இந்த வேலையை விட்ட? நான் எங்க சார் விட்டேன், துரத்து விட்டாரு. நீ என்ன பண்ண? ஒரே ஒரு கேள்விதான் சார் கேட்டேன். அப்படி என்னப்பா கேள்வி கேட்ட? ஜனங்க சந்தோஷமா இருக்கணும்னு கவர்மெண்ட் எவ்வளவு கஷ்டப்பட்டு சரக்கு விக்குது, அதுக்கே பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமா வாங்குறீங்கன்னு தான் சார் கேட்டேன். அதுக்கு போய் என்ன வேலை விட்டு துரத்துட்டேன். நானா இருந்தா உன்னை ஊரை விட்டு துரத்திருப்பேன். நாய் பிடிக்க போனவனுக்கு எதுக்குப்பா நாட்டாம வேலை? எந்திரிச்சு வா. 70 கிலோ எல்லாம் ஊழச்சாத. வயிற்று பரவாயில்ல, இயல்பு நிலை, விரிந்த நிலை பத்தாது. வெயிட்டார் தூக்குவேன். ஒரு 70 கிலோ மேல தூக்கு. அவ்வளவு தூக்குதா? புடி ஸ்லோ. ஆனா குழந்தைய தூக்குற. என்னப்பா நீ இத புடி. கண்ட்ரோல் கண்ட்ரோல். என்னப்பா 10 கூட பண்ண மாட்டேன்ற? 70 கிலோ வரை தூக்குறேன்னு சொன்ன. ஒரு பேச்சுக்கு சொன்னேன் சார். இப்ப தூக்கி காட்டுற. இதுதான் முக்கியமான டெஸ்ட். தம்பி, you are almost selected. அப்படின்னா இவன் ஒருத்த. சொல்லுமா பேபி. கோல் அடிச்சு குழம்பு வச்சிரு. மாமாய் சாண்டவே ஊர்ல இருந்து மச்சினிச்சு வந்திருக்காப்பா. தீஞ்சி போன மூஞ்சி இவனுக்கு ஒரு மச்சி நிச்சி. என்னப்பா என்ன சொன்ன? என்ன வேலைன்னு கேட்டேன் சார். என்ன வேலைன்னு தெரியாம தான் இங்க வந்தியா? கம் த ஃபாலோ. பக்கத்து ஸ்டேட்காரெல்லாம் செய்ய வேண்டிய வேலையை நாம செய்யறோம். பாப்பா இந்த வேலைக்கு தான் அவ்வளோ டார்ச்சர் பண்ணியா? ஏய் வண்டியில ஏறிங்கப்பா. சார் சார், நான் வண்டியில இல்ல சார். வண்டி எடுத்துங்க சார். சார் சார். யோ, என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் ஸ்டெமினாவை செக் பண்ண. Now only you are really selected. ஏறு. என்ன இது பழைய பாட்டெல்லாம் கேட்டீங்க? இது பாட்டு ஞாபகம் எப்போ இருக்கணும். பாஸ் டென்ஷன் ஆயிடுவார். மாத்திரா பாட்டா தம்பி, ஒண்ணு பார்க்க வந்திருக்கிற, வேலை பார்க்க வந்திருக்கிற. தாப்போச்சு 120 எம்டி கேன் இறக்கிட்டு தண்ணி கேன சொட்டை இல்லாம நல்லா எண்ணி பாத்தியாச்சு. என்ன? வணக்கம் அண்ணாச்சி. வணக்கம்ப்பா. அண்ணாச்சி வணக்கம் அண்ணாச்சி. சார் என்னையா ஏதாவது டீட்டெயில் கிடைச்சதா? ஆளே கிடைச்சிட்டான் சார். சார் சும்மா வெயிட் பண்ணா கிரிமினல் தானா வந்து மாட்டுவான்னு சொன்னீங்களே, உங்க ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு சார். அந்த கால் டாக்ஸி இப்போ நம்ம ஸ்டேஷனுக்கே வந்துச்சு. சார் ஹோட்டல் அம்பாசி பரவாயில்ல, தயாலன்னு ஒருத்தர் கொண்டாங்க. நேத்து திருட்டு நிக்கோலையா? சார் என்ன சார் என்னமா சொல்றீங்க? ஒண்ணுமே புரியல. புரிய வைக்கிறவா? சார் நான் உள்ள வரும்போது செத்தம் கிடந்தாரு. ஓ மரிதாஸ் சார், உடனே ஃபோன் பண்ணி ஸ்னிஃபர் டாக்ஸ் வர சொல்லுங்க. சரிங்க சார். ஒரு சின்ன ப்ராப்ளம் சார். கீழே டாக்ஸ் நாட் அலோடுன்னு ஒரு போர்டு பார்த்தேன் சார். சாரி பாஸ். ஹலோ கண்ட்ரோல் ரூம், இமிடியேட்டா ஹோட்டல் அம்பாசிடர் பல்லவாக்கு மோப்பனாய் ஜாக்கி அனுப்புங்க. பஸ் என்னடா? ஒன்னில் பஸ் கேண்டா இரு ரெஸ்பான்சிபிள் பலோ.